சபர். மூன்றாவது சபர் வஸபுருன் அலல் அக்தார். அல்லாஹ்வுடைய விதியால் நிர்ணயித்தால் ஏற்பட்டுள்ள சோதனைகள் கஷ்டங்களில் பொறுமை மேற்கொள்வது. நம்மனால தாங்கிக் கொள்ள முடியாத, அதாவது நம்மனால முடியாத, நமக்கு மன வேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது. ஒரு நோயோ, ஒரு இழப்போ, ஒரு கஷ்டமோ, அல்லது மற்றவர்கள் மூலமாக நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த இடத்தில் நாம் பொறுமையை மேற்கொள்வது. இது மிக உன்னதமானது. இந்த பொறுமை நமக்கு வந்து விட்டால், அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்ச நாள் அல்லாஹ் என்ன செஞ்சு விடுவான்? அந்த கஷ்டத்தை நீக்கிடுவான் தானே. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் என்னவாகிவிடும்? நீக்கப்படும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வாக்கு. சூரத்து ஷர்ஹ்ல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமத்துடன் லேசி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. யாருக்கா இருந்தாலும் ஒரு சிரமம் வந்த பிறகு அந்த சிரமம் நீங்கி நல்ல நிலை வரும். அது ஒரு நாள்ல வரலாம், 10 நாட்கள்ல வரலாம், பல மாதங்களுக்கு பிறகு வரலாம், பல ஆண்டுகளுக்கு பிறகு வரலாம். ஆனால் கண்டிப்பாக நல்ல நிலை வரும். அது வரைக்கும் பொறுமையை காக்க வேண்டும். அதை ஏற்று அதுல அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்மையை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். இதை நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. அப்ப இந்த சபருடைய 3 நிலைகளை நாம மேற்கொள்வோமேயானால் அவங்களுக்கு பேர் தான் என்னது? சாபிர், பொறுமையாளர். பிள்ளைகளுக்காக கற்றுக் கொடுக்க வேண்டியது.